அன்பு நண்பர்களே, நான் உங்கள் ரிச்சஸ்ட் வெல்தி தமிழ் ஆர்ஜி. ஒய் டு ரிச் பீப்புள் ஃபோக்கஸ் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஹவு டு கெட் ரிச் என்ற இந்த தலைப்பை இந்த வீடியோவாக பார்க்க போகிறோம். நாம் இப்போது ரிச் பீப்புள் ஏன் செல்வத்தை அதிகரித்து கொண்டே போகிறார்கள், அதாவது நாட்டின் ஒட்டுமொத்த சொத்தும் 20% உள்ள பணக்காரர்களிடமும் 20% வீதம் உள்ள சொத்து அனைத்தும் 80% உள்ள நடுத்தர மற்றும் ஏழைகளிடம் இருப்பதற்கான காரணத்தை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவிற்கு செல்லும் முன் வீடியோவிற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து ஆதரவளிக்கவும். வீடியோவிற்கு செல்வோம். ஒரு ஊரில் செல்வந்தர் தன் 2 மகன்களை அழைத்து, நீங்கள் சொந்தமாக தொழில் செய்வதற்கான காலம் நெருங்கிவிட்டது, ஆகையால் உடனடியாக அதை கற்றுக்கொள்ள என்னை விட்டு பிரிந்து செல்லும்படியும் கை செலவுக்கு கணிசமான பணமும் கொடுத்து இருவரையும் வாழ்த்தி அனுப்பி வைத்தார். செந்தில் மற்றும் ராம் இருவரும் வீட்டை விட்டு கையில் பணத்துடன் வெளியேறினார்கள். சரியாக 1 வருடம் கழித்து செந்தில் ராம் இருவரும் தன் தந்தையை காண வீடு வந்து சேர்ந்தார்கள். தந்தை ராமை பார்த்து, நீ ஏன் மிகவும் சோர்வாகவும் நலிந்து இருக்கிறாய் என்று கேட்டவுடன் ராம் முகம் மிகவும் சோர்ந்து போனதை கவனித்த தந்தை அவனிடம், முதலில் நீ சாப்பிட்டு ஓய்வெடுத்து உன் நிலையை சொல், அதுவரை ஓய்வெடு என்று அனுப்பி வைத்தார். பின் வந்த செந்தில் தன் உதவியாளருடன் மிக சிறப்பான பணக்கார தோற்றத்துடன் இருந்தான். தன் தந்தையிடம் தன்னுடைய சிறப்பான நிலையை எடுத்து சொல்ல, அப்பாவிடம் செந்தில், நான் முதலில் கிராமத்திற்கு சென்று அங்குள்ள மக்களிடமும் நன்கு சிரித்து பேசி பழகினேன். எனது மனநிலை மிகுதியான நிறைவான நிலையில் இருந்தது. அந்த ஊரில் உள்ள பெரியவர்கள் இந்த ஊரில் உள்ள பல பிரச்சனைகளை என்னிடம் எடுத்து சொன்னார்கள். நான் அவற்றை பிரச்சனையாக பார்க்காமல் நல்ல வாய்ப்பாக பார்த்தேன். அவற்றிற்கான தீர்வுகளையும் வழிகளையும் தேடினேன். அதற்காக பக்கத்தில் உள்ள பெரிய ஊரில் சென்று லைப்ரரி, இன்டர்நெட் சென்டர் என்று அலைந்து அந்த ஊரில் பிரச்சனைக்கு வழியை தேடி கற்றுக்கொண்டேன். தொழில் ஆரம்பிக்க நடைமுறைப்படுத்தினேன். பல தடைகள் வந்தது. ஆனால் அவற்றை எல்லாம் மனதில் பெரிதுபடுத்தாமல், பிரச்சனை தடையாக பார்க்காமல் பெரிய வாய்ப்பாக பார்த்து எனது தொழிலை சிறப்பாக தொடங்கினேன். சிறிய இலக்குகளாக வடிவமைத்து அதிலிருந்து வந்த சின்ன தோல்விகளை மனம் தளராமல் தோல்விகளிலிருந்து கற்றுக்கொண்டு நேரத்தை சரியாக பயன்படுத்தி கிடைத்த சின்ன வெற்றிகளையும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி சுறுசுறுப்பாக எனது தின வேலைகளை சிறப்பாக முடித்தேன். புதிய போக்குகள், தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு எனது தொழிலில் பயன்படுத்தினேன். மேலும் என்னை போன்ற தொழிலில் உள்ளவர்களிடம் நன்கு பழகி பல தந்திரங்களையும் கற்றுக்கொண்டேன். இதனால் தொழிலில் வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சமயோஜிதமாகவும் தீர்த்தேன். மேலும் தந்தையிடம், உங்களை சந்திக்க வரும்போது நான் ஒரு பெரிய தொழிலதிபராகவும் செல்வந்தராகவும் வருவதற்காக இலக்குகளை நிர்ணயித்தேன். சிறிதாக அதற்காக சேமித்து தொழில் வளர்ச்சிக்கு பயன்படுத்தினேன் என்று தன்னுடைய கடந்து வந்த பாதை முழுவதும் செந்தில் சொன்னான். அப்போது தந்தை அவனிடம் குறுக்கிட்டு, உனக்கு வந்த பிரச்சனைகளை எவ்வாறு தீர்த்து கொண்டாய் என்று சொல். அதற்கு செந்தில், எனக்கு வந்த தடைகளை நான் நேர்மறை சிந்தனையுடனும் அபாயங்களை நன்கு கணக்கிட்டு ரிஸ்க் எடுத்து முடித்தேன். ரிஸ்க் எடுப்பதற்கு தொழிலில் உள்ள திறமையானவர்களின் நெட்வொர்க்கை பயன்படுத்தினேன். மேலும் லாங் டேர்ம் பார்வையில் முதலீடு செய்தேன். அதனால் லாபம் அதிகம் கிடைத்தது என்று சொன்னான். தந்தை மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார், பாராட்டினார். செந்தில் மிகவும் சந்தோஷமாக ஓய்வெடுக்க சென்றார். பின்பு இன்னொரு மகனை கூப்பிட்டு, உனது நிலையை பற்றி நன்கு சொல் என்று சொன்னார். ராம் சொல்ல ஆரம்பித்தார். நான் ஒரு ஊருக்கு சென்றேன் தொழில் ஆரம்பிப்பதற்காக. ஊர் முழுவதும் சுற்றி வந்தேன். வந்து பார்த்தால் அந்த ஊரில் உள்ள எந்த தொழிலும் மிக நன்றாகவோ மிக சிறப்பாகவோ நடப்பதாக தெரியவில்லை என்பதை நான் உணர்ந்தேன். மிக மோசமாக நடக்கிறது என்பதை நன்கு உணர்ந்தேன். எதை தேர்ந்தெடுப்பது என்று தெரியாமல் முழித்தேன். அதுவும் அந்த ஊரில் எனக்கு தேவைகள் அதிகமாகவும் செலவுகள் அதிகமாகவும் இருந்தது. நான் தொடங்கிய தொழில் கற்றுக்கொள்வதற்கும் அங்கு எந்த வாய்ப்பும் வளமும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு நான் சிறிதாக ஒரு தொழிலை ஆரம்பித்தேன். அப்போது தந்தை குறுக்கிட்டு, என்ன இலக்கு நிர்ணயித்தாய் என்றார். அதற்கு ராம், நான் எந்த இலக்கும் நிர்ணயிக்கவில்லை. ஏனெனில் இந்த ஊரில் ஆரம்பிக்கும் தொழில் மிக சிறப்பாக நடக்குமா என்பதே மிக சந்தேகமாக இருந்தது என்றும், அதனால் இன்னும் 1 வருடம் கழித்து உங்களை எப்படியாவது சந்திப்பேன் என்பதால் உங்களுடனே இருந்து உங்களுடன் காலம் கழித்து உங்கள் தொழிலை செய்யலாம் என்ற முடிவுடன் நான் தொழிலை சிறப்பாக கவனிக்கவில்லை என்றும், மந்தமாக போனதாலும் சரியாக தொழில் வளரவில்லை என்பதாலும் என் தொழில் என் நண்பரை ஆக்கிரமித்ததால்
தொழில் செய்ய முடியாத நிலைக்கு நான் தள்ளப்பட்டு அதே கம்பெனியில் வேலை செய்யும் நிலை ஏற்பட்டது என தனது நிலையை எடுத்து சொன்னான். அதற்கு தந்தை, நீ என்னென்ன தவறு செய்தாய் என்றும் என்ன இனி செய்யக்கூடாது என்பதை பற்றி நான் சொல்கிறேன், அவற்றை புரிந்து கொள் என்றார். முதலில் வெல்தி மனப்பான்மை மிக முக்கியம் என்றும் பற்றாக்குறை மனநிலை இருக்கக்கூடாது என்றும் நீண்டகால வாய்ப்பு மிக மிக முக்கியம், அவற்றை பின்பற்றுவது மிக நல்லது என்றும் சொன்னார். ஆபத்தை எதிர்கொண்டு அதற்காக கடின உழைப்பையும் கல்வி அறிவையும் நெட்வொர்க்கையும் பயன்படுத்தி தோல்வி பயமில்லாமல் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் சொன்னார். மேலும் மாற்றத்திற்காக எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் அதை எதிர்கொண்டு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் சொன்னார். சேமிப்பு மிக மிக முக்கியம் என்றும் அந்த சேமிப்பை வளர்த்து அவற்றை முதலீடுகளாக ஆக்க வேண்டும் என்றும் வளரும் தன்மை மிக முக்கியம் என்பதை தந்தை அவருக்கு அறிவுரையாக வழங்கினார். இந்த வீடியோவில் உள்ள கருத்துக்கள் பணக்காரர்கள் வாய்ப்புகளை எதிர்நோக்கும் தன்மையும் ஏழைகள் தடைகளை எதிர்நோக்கும் தன்மையும் உள்ளவர்கள் என்ற ஹார்க் ஏக்கர் கருத்தை தழுவியதாகும். இந்த பார்ட் 5 வீடியோவில் உள்ள கருத்துக்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து வெல்த்தியான நிலையை அடைய ரிச்சஸ்ட் வெல்த்தி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவளிக்கவும். பார்ட் 6 சந்திப்போம். நன்றி.